இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 2ஓட ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் பெரியார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் மொள்ளியார். தாள் என்பதன் பொருள் நாக்கு. காடு குட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல் இது எல்லாமே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். மற்போரிடல் அது வேற, அதனால் பொருந்தாதது மற்போரிடல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் போகி பண்டிகையினுடைய சிறப்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும். தமிழகத்தின் மிக பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம், மகாபலிபுரம் இரண்டும் சரியானது. மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் ரெண்டுமே ஒன்று தான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் முடியரசன். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெய்தல் திணையின் தொழில். நெய்தல் திணைனா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதோட தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். ஏ மற்றும் சி சரி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் எனும் திருக்குறளானது வணிகரினுடைய நேர்மையினை பற்றி கூறுகின்றது. வணிகரின் நேர்மை. சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. அ இ உ. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அறிஞர் அண்ணா, காரல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு ஆகியோர் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். பெரியார் இது தவறானது. காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? நரசிம்மவர்மன். அவன்தான் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறான். ஏன்னா மாமல்லபுரம் கோவிலை கட்டியவன் அவன்தான். இவன் மகேந்திரவர்மனினுடைய மகன். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன்தான் நரசிம்மவர்மன். அவன்தான் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறான். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் மஞ்சள். இது மெல்லினத்திற்கான இன எழுத்து வந்திருக்கு. வந்தான் இந்த த வந்திருக்கு. கண்ணில் இது தவறானது. அதற்கான இணை எழுத்து வரல. தம்பி அதற்கான இணை எழுத்து வந்திருக்கு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் மொள்ளியார். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறாக கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை இந்திர விழா. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த எந்த நாட்டு முத்தேனோ? தேன் அப்படின்னு சொன்னாலே அது சேரநாடு தான். சேரநாடு. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ளன? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை மொத்தம் 4 வகைப்படும். காமராஜரை பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது சரியானது. சென்னை மெரினா கடற்கரையில் சிறை நிறுவப்பட்டுள்ளது. இதுவும் சரியானது. சென்னையில் உள்ள வெளிநாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது தவறானது.
உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தான் காமராஜரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் காமராஜரினுடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளானது கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது சரியானது. இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை தேர்ந்தெடுக்க. கங்கை, பட்டணம், இது எல்லாமே இட் அந்த டா அந்த இதிலே வந்திருக்கு. கண்ணில், நா, பக்கம், அதில் இக் கா ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. கங்கை, இதுதான் இன எழுத்துக்களில் சரியானது. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என குறிப்பிடக்கூடிய நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயன் முள்ளியார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இன எழுத்து இல்லை? ஆயுத எழுத்திற்கு இன எழுத்தே கிடையாது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். தாழம்பூ எந்த நிலத்திற்குரிய பூ? நெய்தல் நிலத்திற்குரிய பூ. சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. கண்ணாடி, கற்பூரம், பட்டு என அனைத்துமே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? உ என்ற சுட்டெழுத்து. நானிலம் படைத்தவன் என்ற கவிதையை எழுதியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் முடியரசன். குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டன? அரேபிய குதிரைகள். சங்க காலத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதனை பெற்று சென்றனர்? உப்பை பெற்று சென்றனர். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. இது சரியானது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் கீழ்ப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. இது தவறானது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. இது சரியானது. மகரலா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றுகிறது. இது சரியானது. பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை. பாலொடு வந்து கூழொடு பெயரும், இது குறுந்தொகை. மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 31 வெண்பாக்களை கொண்டது. மூதுரை 31 வெண்பாக்கள். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றுள் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் யார்? ஔவையார். பொறுத்துக. கடற்பயணம் வாயேஜ். பயண படகுகள் ஃபெரீஸ். கலப்படம் அடல்ட்ரேஷன். தொழில் முனைவோர் என்டர்பிரினர். சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ். அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். பொறுத்துக. விலை என்றால் பொருளின் மதிப்பு. விழை என்றால் உண்டாக்கு. விழை என்றால் விரும்பு. ஆப்ஷன் சி 3, 2, 1. இனி பொறுத்துக. இலை என்றால் ஒரு செடியின் இலை. இழை என்றால் இளைத்து போதல், மெலிந்து போதல். இழை என்றால் நூல் இலை. இனி பொறுத்துக. 1 மைல் தூரம் ஆரம்ப பள்ளி. 3 மைல் தூரம் நடுநிலைப்பள்ளி. 5 மைல் தூரம் உயர்நிலைப்பள்ளி. இது எதில் உள்ளதுன்னா, இந்த காமராஜர் ஒவ்வொரு 1 மைல் தூரத்திற்கும் ஆரம்ப பள்ளி வைக்க வேண்டும். 3 மைல் தூரத்திற்கும் நடுநிலைப்பள்ளி அமைக்கப்பட வேண்டும். 5 மைல் தூரத்திற்கு ஒரு முறை உயர்நிலைப்பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அந்த பாடத்தில் உள்ளது. காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், அந்த பாடத்தில் உள்ள ஒரு பொறுத்துக. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது சரியானது.
காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதிரை என்ற பெயரினை பெற்றது. கூற்றும் சரி, காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தை முதல் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகின்றது. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகின்றது. இந்த ரெண்டுமே தவறானது. தை முதல் நாளானது திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகின்றது. தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள். இனி பொறுத்துக. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் உள்ள ஒவ்வொரு தளத்திலும் என்னென்ன புத்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு கேள்விதான். தரைத்தளம் அதில் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு. 7ஆம் தளம் கீழ்த்திசை சுவடி நூலகம். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி. 3ஆம் தளம் கணினி அறிவியல். இது எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, 5 இதுதான் சரியானது. அவ்வளோதான். இனி டேர்ம் 3ல் உள்ள முக்கியமான 50 வினாக்களை ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம்.